நோ எண்ட் டு வார். யுத்தத்தினுடைய முடிவே நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா இது 2025 சொல்லலாம். எப்போ பாலஸ்தீனம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனை எப்படி கொண்டாடணும், அவங்களுடைய விழாவே இது எப்படி அவங்க கொண்டாட போகிறாங்க அப்படின்னு கேட்டால் ஃபுட்டு கிடையாது, அங்கே தண்ணீர் கிடையாது, எய்டு ஒர்க் எதுவுமே நடக்கிறது இல்லை, அங்கே போதுமான அளவுக்கு மக்கள் வாழ்வதற்கான வீடுகள் கிடையாது. இப்படின்னு சொல்கிற ஒரு ஈத் ஆஃப் சேட்னஸ் அப்படிங்கிறத பாலஸ்தீன் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க என்கிற தகவலை நாம் இங்கே பார்க்க வேண்டும். நிறைய அரபுலக நாடுகள் இருக்காங்க, நிறைய இஸ்லாம் நாடுகள் இருக்காங்க. இவங்க இவ்வளோ பேர் இருந்துமே இங்கே பாலஸ்தீனத்துக்கு ஒரு சொல்யூஷனை உருவாக்கி தர முடியலையா அப்படின்னு கேட்டால் அதுதான் அரசியல். அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. எதிரி நாடுகள் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சோண்டு நாடுகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சண்டை தான். பாலஸ்தீனமாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், துருக்கியாக இருக்கட்டும், ஈரானாக இருக்கட்டும், எல்லா நாடுகளும் தனித்தனியாக நிற்பதற்கான காரணம் இவ்வளோ நாள் எய்டு ஒர்க்கர்ஸ், எய்டு ட்ரக்ஸ் எதுவுமே உள்ளே அனுப்பாத இஸ்ரேல் இன்னைக்கு திடீர்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. எஸ், எங்களுக்கும் ஹமாஸுக்கும் இடையேயான அந்த பேச்சுவார்த்தையில் சின்னதாக முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே அடுத்த அட்டாக்கையும் ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல். இது ஒரு புறம் தாக்குதல், இன்னொரு புறம் பேச்சுவார்த்தை. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் தோற்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.